இந்த பொண்ணு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மாமியார் வராங்க. வந்தவங்க சொல்றாங்க, என்ன தைரியம் இருந்தா கால் மேல கால் போட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்ப, உன்னை யார் நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னதுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, நியூஸ் பேப்பர் தானே படிச்சேன்னு. அப்ப மாமியார் சொல்றாங்க, நீ நியூஸ் பேப்பர்லாம் படிக்க கூடாது, உன்னோட கணவன் படிச்சு சொல்றதுதான் நியூஸ், அவன் சொல்றதுதான் உலகம், அதனால அவன் பேச்சு கேட்டு நீ நடந்துக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இந்த பொண்ணு சாப்பிடும் போது சப்பு சப்புன்னு சத்தம் வருது. இதை கேட்டோன்னு மாமியார், என்னடி சாப்பிடும் போது சப்பு சப்புன்னு சத்தம் போடுற, உன்னை உன் வீட்டுல இப்படிதான் வளர்த்தாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை நாயின்னு சொல்லி திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு அந்த வீட்டுல ஒரு அடிமை மாதிரி வாழ்றா. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு மொபைல்ல ரீல்ஸ் பார்த்து சிரிச்சுக்க இருக்கும்போது இந்த சிரிக்கிற சத்தத்தை கேட்ட மாமியார் அந்த இடத்துல வந்து, என்னடி வீட்டுல உட்காந்து சிரிச்சுக்க இருக்க, வீட்டு வேலை ஒன்னும் செய்யல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது கணவன் காலையில எந்திரிச்சு இந்த பொண்ணை எந்திரிக்க சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றா, கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு. உடனே கணவன் இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி எழுப்பி இந்த பொண்ணுக்கு கடினமான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இந்த பொண்ணை ஒல்லியாக்குறதுக்காக ஒரு மோசமான ஒரு சாப்பாடை கொடுக்குறான். அந்த சாப்பாடை அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு சாப்பிடுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது யாரோ கதவு தட்டுறாங்க. அப்ப மாமியார் சொல்றாங்க, கதவு வந்து திறடின்னு. உடனே இந்த பொண்ணு அந்த டோரை வந்து திறந்து பார்த்தா இவங்க கணவனோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான். அதுக்கப்புறமா மாமியார் சொல்றாங்க, வீட்டுக்கு யாராவது வந்தா இந்த ட்ரெஸ்ல தான் வருவியா, உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்டும் போது உடனே இந்த பொண்ணு சொல்றா, என்ன வீட்டுல ஒழுங்கா வளர்த்தனாலதான் நீங்க சொல்ற டார்ச்சர்லாம் நான் கேட்டுட்டு இந்த வீட்டுல இருக்கேன், இன்னும் ஒரு அடிமை மாதிரி நடத்துறீங்களே, சாப்பிடும் போது கூட நிம்மதியா சாப்பிட விடுறீங்கல்ல, மட்டன் தட்டி பேசி என்ன கேவலப்படுத்துறீங்க, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க இருக்கும்போது இதை பார்த்து கணவனும் மாமியாரும் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிரு, நீ இந்த வீட்டை விட்டெல்லாம் போத்தவல, இனிமே நீ இஷ்டப்பட்ட மாதிரி இருக்கலாம், எங்களை மன்னிச்சிருமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டுல வாழ்றா.